இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார். குலமே இயேசுவின் உள்ளமே, இறைவனின் குலமே இயேசுவின் உள்ளமே. இதய அமைதி இனிதி அடைய இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் கவலைப்படுவோரே, கலங்கி தவிப்போரே, கவலைப்படுவோரே, கலங்கி தவிப்போரே, கவலை நீக்க கலக்கம் போக்க கடவுள் அழைக்கிறார். கவலை நீக்க கலக்கம் போக்க கடவுள் அழைக்கிறார், கடவுள் அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார். ஆவலாய் தம் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தாயும் தந்தையுமான கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவில் பிரியமான சகோதரிகளே சகோதரர்களே, இன்றைய வருகை பல்லவியிலே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர், ஏனெனில் ஆண்டவர் சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவைச் சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்தார். அதனால் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் தந்தையாம் கடவுளின் மாட்சிமையில் உள்ளார் என்ற செய்தியோடு இந்த திருப்பலியிலே நுழைய திரு அவை நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. தவக்காலத்தினுடைய முக்கியமான கட்டத்தில் இருக்கிறோம். புனித வாரம். இன்று புனிதமான நாள், புதன்கிழமை. நாளையில் நாம் பெரிய வியாழனோடு ஆண்டவருடைய பாடுகளில் நிறைந்த ஒன்றிப்பிலே நம்மையே இணைத்து கொள்ள இருக்கிறோம்.
அதற்கு தயாரிப்பாக இந்த நாட்களிலே இறைவனுடைய ஆசிரை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்னும் அதிகமாக ஆண்டவனோடு ஒப்புரவாகி நம் சகோதர சகோதரிகளோடு ஒப்புரவாகி நாம் இயேசுவினுடைய இறப்பிலும் அதன் வழியாக அவரது உயிர்ப்பிலும் பங்கு பெற நம்மையே முழுமையாக தயாரித்து கொள்ளுவோம். இன்றைய திருப்பலியிலே நாம் சிறப்பாக ஜேசுதாசன் ஆன்சலின் ரப்ஸ்லி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், எலிசபெத் பிரான்சிஸ் கிளமெண்ட், சகாய எட்வர்ட், ஹேமா, அருள்சீலி, மெல்சி ஆகியோருடைய ஆன்மா ஆண்டவனில் நிறைந்த சாந்தி அடையவும் நாம் அனைவரும் இணைந்து ஜெபித்து இந்த நற்கருணை அன்பு பலியிலே இணைவோம். இவருடைய குடும்பங்களை நாம் சிறப்பான விதத்திலும் நாம் நினைவு கூர்ந்து இத்திருப்பலியின் வழியாக இறைவனோடு நாம் முழுமையாக ஒன்றித்திட ஆசிரை வேண்டுவோம். நம்முடைய குற்றம் குறைகளையும் பாவங்களையும் பலவீனங்களையும் ஏற்றுக்கொண்டு இறை இரக்கத்துக்காக, மன்னிப்புக்காக, சமாதானத்திற்காக வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னிகையான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் கொண்டு நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் அனைத்தையும் போக்கி தூய்மையான அன்பு நிறைந்த நல்வாழ்விற்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. பரிவிரக்கமுள்ள இறைவா, எங்களுக்காக உமது திருமகன் சிலுவை சுமையை ஏற்றுக்கொள்ள திருவுளம் கொண்டீரே. இதனால் எதிரியின் ஆதிக்கத்தை எங்களிடமிருந்து அகற்றி உமது அடியார்களாகிய நாங்கள் உயிர்ப்பின் அருளை அடைய செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திரு மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். நிந்தனை செய்வோருக்கு காரியுமுள்ளோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். 50ஆம் அதிகாரம் 4-9 வரை உள்ள இறை வார்த்தைகள். நலிந்தவனை நாவால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகிறார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ச்சி எழுவதில்லை, விலகி செல்வதும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உழும்போருக்கும்
என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நாம் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாறை ஆக்கிக் கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்றறிவேன். நான் குற்றமற்றவன் என எனக்கு தீர்ப்பு வழங்குவர் அருகில் உள்ளார். என்னோடு வழக்காடுபவன் எவன்? நாம் இருவரும் எதிரெதிரே நிற்போம். என் மீது குற்றஞ்சாட்டுபவன் எவன்? அவன் என்னை நெருங்கட்டும். இதோ ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார். நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும்? இது ஆண்டவர் வழங்கும் இறைவாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டீ, நானும் மயங்கிப் போனேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டீர், நானும் மயங்கிப் போனேன். கருவினில் உருவாக்கினே, தடுக்கி விழும்போது தாங்கி நின்றாய். தூர சென்றாலும் துணையாய் வந்தீ, துன்பத்தில் வாழ துணிவை தந்தாய். ஆயின் கருவினில் உருவாக்கினே, தடுக்கி விழும்போது தாங்கி நின்றாய். தூர சென்றாலும் துணையாய் வந்தீர். துன்பத்தில் வாழ துணிவை தந்தாய். அஞ்சாதே என் மகனே, உன்னோடு நான் இருப்பேன். கலங்காதே என் மகளே, கரம் பிடித்து நடத்திடுவேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். இந்த உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டீர், நானும் மயங்கிப் போனேன். எளியோர்க்கு நற்செய்தி சொல்லிடுவாய். விடுதலை வாழ்வுக்கு ஒழித்திடுவேன். உலகிற்கு ஒளியாய் விளங்கிடுவாய். உண்மைக்கு சாட்சி சொல்லிடுவேன். எளியோர்க்கு நற்செய்தி சொல்லிடுவாய். விடுதலை வாழ்வுக்கு உழைத்திடுவேன். உலகிற்கு ஒளியாய் விளங்கிடுவாய். உண்மைக்கு சாட்சி சொல்லிடுவேன். அஞ்சாதே என் மகனே, உன்னோடு நான் இருப்பேன். கலங்காதே என் மகனே,
ஆண்டவரே நீரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன். அனைவரும் எழுந்து நிற்போம். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயில் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். எங்கள் அரசரே போற்ற பெருக, எங்கள் குற்றம் கண்டு இரக்கம் கொண்டவர் நீர் ஒருவரே. ஆயில் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 26 இறைவார்த்தைகள் 14 முதல் 25 முடிய. அக்காலத்தில் 12 ஒருவனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்து தலைமை குருவிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அவர்களும் 30 வெள்ளிக்காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான். புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து, நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய், எனக்கு நேரம் நெருங்கி வந்துவிட்டது, என் சீடர்களோடு வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகிறேன் என போதகர் கூறுகிறார் என சொல்லுங்கள் என்றார். இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேலையானதும் அவர் 12 பந்தியில் அமர்ந்தார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய், ஆண்டவரே அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு அவர், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டிக் கொடுப்பவன். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளபடியே போகிறார். ஆனால் ஐயோ அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு. அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும், ரபி நானோ என அவரிடம் கேட்க, இயேசு நீயே சொல்லிவிட்டாய் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் சீடர்களுக்கு கூறுகின்றார். ஆனால் அவருடைய நேரம் நெருங்கி வந்துவிட்டதை உணர்ந்த கடவுள் இயேசு அந்த வேளையிலே இறுதியாக சீடர்கள் மனமாற்றமடைய வேண்டும், இறுதியாக சீடர்கள் தங்களை திருத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாய்ப்பையும் கொடுக்கின்றார். இறுதியாக அவர்கள் ஆண்டவருடைய திட்டத்தை அவர்கள் முழுமையாக புரிந்து கொண்டு அதை அவர்கள் செயல்படுத்த வேண்டும் என்றும் விரும்புகின்றார். ஆனால் இறுதி வரை சீடர்கள் இயேசுவை புரிந்து கொள்ளவே இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராவுணவின் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் சீடர்கள் 12 பந்தியில் அமரச் செய்து அவர்களோடு உண்டு கொண்டிருந்த பொழுது அவர்களை
தன்னுடைய சீடர்கள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்பதை அவர் உணர்த்துகின்றார். ஆனால் அவர்கள் அதை புரிந்து கொள்ளவே இல்லை. இறுதி வரை அவர்கள் ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்க்கையை அவர்கள் செயல்படுத்தவே இல்லை. அதுதான் கடவுள் இயேசுவுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து மன தொய்வு அடையவில்லை. தன்னுடைய சீடர்கள் தன்னுடைய பேச்சை கேட்கவில்லை, எனது வாழ்வை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்ற பொழுதும் கூட ஆண்டவர் அதை பற்றி அவர்கள் கவலைப்படவே இல்லை. ஆனால் கடவுள் இயேசு என்ன நினைத்தார் என்றால், நான் எப்படியாவது இந்த மனிதர்களை மீட்டெடுக்க வேண்டும், எப்படியாவது இந்த மனிதர்களை பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற மக்களாக மாற்ற வேண்டும், நான் எப்படியாவது இந்த உலகிற்கு மீட்பை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே அவர் இந்த சிலுவையை ஏற்றுக்கொள்ளவும் தயாராக ஆனார். அந்த சிலுவையினுடைய வாழ்விலே மக்கள் அதிலிருந்து நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் ஆண்டவர் விரும்பினார். ஆனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படியாக தன் வாழ்க்கை முழுவதுமே அர்ப்பணித்தும் கூட நமது வாழ்விலே மாற்றம் ஏற்படவில்லை என்றால், இன்னமும் நாம் இந்த பாஸ்கா விழாவை கொண்டாட தகுதியற்றவர்களாகத்தான் இருப்போம். நாளை முதல் நாம் ஆண்டவருடைய பாடுகளை சிந்திக்க நம்மை முழுமையாக ஆண்டவர் ஈடுபடுத்த நம்மை அழைக்கின்றார். ஆனால் அப்படிப்பட்ட இந்த இறுதி கட்டத்திலே ஆண்டவருக்கு விருப்பமான செயலை வேண்டும் என்று தான் நாம் விரும்புவார். கடவுளுக்கு ஏற்ற செயலை நாம் செய்ய வேண்டும். அப்படி கடவுளுக்கு ஏற்ற செயலை செய்கின்ற பொழுது அது அவரை நமக்கு மீட்பு தருவதற்கு ஏற்ற மக்களாக நம்மை மாற்ற அது பயன்படும். ஆனால் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே கடவுள் திருவுலகத்திலே எனக்கு பிடித்தமான செயல் என்று 3 காரியங்களை சொல்லுகின்றார். நம்ம ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒன்று பிடிக்கும். சாப்பிடல சில பேருக்கு பிரியாணி பிடிக்கும், சில பேருக்கு வேறு ஜூஸ் பிடிக்கும், ஐஸ்கிரீம் பிடிக்கும், அல்லது மீன் பிடிக்கும், ஏதோ ஒன்று பிடிக்கும். இல்லை மனிதர்கள் பார்த்திங்கன்னா எனக்கு எங்கள் அப்பாவை பிடிக்கும்பாங்க, அம்மாவை பிடிக்கும்பாங்க, என் கணவரை பிடிக்கும், மனைவி பிடிக்கும், எனக்கு என் பிள்ளைங்கள் தான் உயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை என் நண்பர் தான் அப்படின்னு சொல்லி நண்பர். இப்படியாக மனிதர்களை சிலரை நமக்கு பிடித்தமான மனிதர்களாக இருக்கும். அல்லது சில இடங்களையே நாம் சொல்லலாம். உலகத்தில் எனக்கு பிடிச்சமான இடம் எங்கள் பிறந்த வீடு தான் எனக்கு பிடிக்கும், எங்களுடைய பிறந்த ஊர் தான் எனக்கு அழகானது, அதுதான் சிறப்பானதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் அவர்கள் சந்தித்த இடங்களிலே பார்த்துட்டு இந்த ஊர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவார்கள். இப்படியாக நமக்கு பிடித்த விஷயங்கள் பலவாறாக இருக்கும். ஆனால் திருவுலகத்தில் கடவுளே நம்மை பார்த்து சொல்கிறார், எனக்கு பிடித்த விஷயங்கள் இதுதான் அப்படின்னு. சீராக் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 1வது திருவசனத்திலே தனக்கு பிடித்ததாக தனக்கு விருப்பமானதாக சில காரியங்களையும், 2வது வசனத்திலே நான் பிடிக்காத மனிதர்கள் யார் என்பதையும் ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். இந்த தவக்காலத்திலே பல காரியங்களை நாம் செய்திருக்கலாம். ஆனால் இந்த இறுதி 3 நாட்களிலே நாம் இப்படி கடவுளுக்கு விருப்பமானது செய்தோம் என்றால் நாமும் மீட்பு பெற்ற மக்களாக மாற முடியும். அவர் பட்ட பாடுகளுக்கு அது ஒரு அர்த்தமாக மாறும். இல்லை என்றால் அது ஒவ்வொரு வருடமும் அந்த பாஸ்கா காலம் வரும், நோன்பு இருப்போம், தவக்காலம் இருக்கும், தவக்காலத்தில் தியானம் இருக்கும், எல்லாமே பண்ணுவோம், பண்ணிக்கிட்டு அப்படியே போயிடுவோம். அடுத்த வருஷமும் வரும், அதே தான் செய்வோம். இயேசுவும் இறப்பார், உயிர்ப்பார், அவரும் போயிடுவார், அப்புறம் கிறிஸ்மஸ் வரும், எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். வருஷம் இதையே கொண்டாடிட்டே இருக்க வேண்டியதான், ஒரு மாற்றம் கிடையாது. ஆனால் இந்த ஆண்டு நமக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக இது அமைய வேண்டும். அதற்கு கடவுளுக்கு பிடித்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும். வாசிங்க. என் மனதிற்கு பிடித்தவை 3, அவை கடவுள் முன்னாடியும் ஆண்டவர் முன்னாடியும் மனிதர்கள் முன்னாடியும் அதுதான் அழகானது. மற்றபடி நீங்கள் பார்க்குற எழுதலாம் அழகு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் 3 காரியங்களை சொல்லுகின்றார். அவ்வளோதான். அவை 1 ஃபஸ்ட்டு என்னது? உடன்பிறப்புகளுக்கிடையே காணப்படுகின்ற ஒற்றுமை. இதுதான் ஃபஸ்ட் அண்ட் ஃபர்மோஸ்ட் கடவுளுக்கு பிடிச்சமானது. நம்ம வாழ்க்கையில் நம்ம சகோதர சகோதரிகளிடம் உடன்பிறந்தவர்களிடம் ஒற்றுமையோடு வாழ வேண்டும். இதுதான் கடவுளுக்கு பிடிச்சது. நம்ம தவக்காலம் அர்த்தமுள்ளதாக மாறணும்னு சொன்னால் யாராவது நம் உறவினர்கள், அதாவது அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, பங்காளிகள், உற்றார் உறவினர்கள்,
இவர்களோடு பகைமையாக இருந்தால் உங்கள் பழியை அங்கேயே வச்சுட்டு வாங்க. நீ எனக்கு ஒன்றும் கொடுக்க தேவையில்ல, நீ ஒன்றும் பெருசாலாம் செய்ய தேவையில்ல, நீ காணிக்கைலாம் கொடுக்கணும் அவசியம் கிடையாது, எனக்கு எதுவுமே தேவையில்லை, உன் பழி பொருட்களை நான் விரும்புவதில்லை, இரக்கத்தை விரும்புன்னு சொன்ன கடவுள் உனக்கு நமக்கு சொல்லுகின்ற வார்த்தை, சகோதர சகோதரிகளுக்கிடையே காணப்படுகின்ற ஒற்றுமை தான் எனக்கு பிடித்தமானதுன்னு சொல்கிறார். எனவே நமது வாழ்க்கையில் நம்ம சகோதர சகோதரிகளிடம் ஒற்றுமையாக இல்லையா, இருக்கமா அப்படின்னு நாம் சிந்திக்க வேண்டும். நாம் சிந்தித்து அதன்படி ஒருவேளை நான் என் சகோதர சகோதரிகளோடு பகைமையாக இருக்கிறேன், நான் ரொம்ப நாளாக பேசலை, அல்லது அவங்க மேலே எனக்கு கோபமாக இருக்குது, வெறுப்பாக இருக்குது, அவ்வளோ செஞ்சாங்க சாமி, அதை என்னால் மன்னிக்கவே முடியாது, ஏற்றுக்கவே முடியாது, அவங்க பண்ண துரோகம், அவங்க செய்த காரியத்தால் என்னால் நான் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இன்றைக்கே ஆண்டவர் நம்மளெல்லாம் பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் அப்படி உண்மையாகவே நடந்து கொண்டிருக்கின்றால் எனக்கு அது பிடிக்காது. எனக்கு பிடிச்சது என்னென்னா எல்லா சகோதர சகோதரியும் ஒற்றுமையோடு இருக்கணும், அதுதான் எனக்கு பிடிச்சது. நம்ம யார் பிடித்ததை அதிகமாக செய்யணும், கடவுள் பிடிச்சது தான் நம்ம செய்யணும், வேறு எதுவுமே கிடையாது. அவருக்கு விருப்பமானது தான் நம்ம செய்யணும். அதுக்காகத்தான் நம்ம இருக்கிறோம். இவ்வளோ தியானங்கள், இவ்வளோ படிப்பினைகள், இவ்வளோ தூரம் ப்ரேயர் எல்லாம் என்னத்துக்கு? இவ்வளோ சாமியார் சிஸ்டர், இவ்வளோ செயல்பாடுகள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுபட்டது, ரத்தம் சிந்தியது, மரித்தது, அதெல்லாம் எதுக்காக? பாஸ்கா விழாவிலே அவர் எல்லா சீடர்களையும் ஒன்றிணைத்து இந்த திருப்பலியை அவர் நிறைவேற்றியது எதுக்காக? அவருக்கு பிடித்த காரியத்தை செய்யணுங்கிறதுக்காக. அவருக்கு பிடித்தது முதல் காரியமாக அவர் சொல்லக்கூடியது சகோதர கிடையே காணப்படுகின்ற ஒற்றுமை, இதுதான்ப்பா எனக்கு பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறார். எனவே பிரியமானவர்களே, நமது வாழ்க்கையில் ஒரு வேளை நாம் நம்முடைய சகோதர சகோதரிகளோடு ஒற்றுமையோடு இல்லாமல் பகைமையோடு நாம் இருந்தோம் என்றால் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், முதலாவதாக அவர்களிடம் மன்னிப்பை கொடுத்து, சில சமயங்களில் மன்னிப்பு பெறணும், பல சமயங்களில் மன்னிப்பு கொடுக்கணும். எனவே நாம் மன்னிப்பை அவர்களுக்கு கொடுத்து அல்லது மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சமாதானம் செய்து கொள்ள வேண்டும். நாம் அவர்களோடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இதை செய்தால் கடவுள் விருப்பமான செயலாக மாறும், அது நமக்கு ஆசீர்வாதம் மாறும். அந்த ஆண்டவரோட உயிர்ப்பு உண்மையான உயிர்ப்பாக என் வாழ்க்கையில் அமையும். அதுதான் கடவுள் விரும்புகிறார். முதல் ஆண்டவர் பிடித்தது. ரெண்டாவது கடவுளுக்கு பிடித்தது என்னன்னு சொல்கிறாரு? ரெண்டாவது அதுதான் கடவுள் சொல்கிறார், அடுத்திருப்போரோடு ஏற்படுகின்ற நட்பு. இதுதான் ரெண்டாவது முக்கியமான விஷயம். நமக்கு சண்டையெல்லாம் பொதுவாக பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கவங்களோடு ஏற்படாது. நம்ம நம்ம அண்டை வீட்டவரோட தான் நட்பு இல்லாமல் இருப்போம். பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் தான் சண்டை, சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் தான் சண்டை, ஆனால் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நட்போடு இருப்போம். நம்ம அங்கெல்லாம் சமாதானமாக தான் இருப்போம். யார் பக்கத்தில் அடுத்து இருப்போம் அண்டை வீட்டார், அவங்க கூட தான் நமக்கு பகைமையாக இருக்கும். பக்கத்து வீட்டில் தான் நமக்கு சண்டையே வரும். அவங்க ஏதாவது கூட்டி இந்த பக்கம் தள்ளினா நம்ம என்ன பண்ணுவோம், அதை அப்படியே நைஸாக கூட்டி அந்த பக்கம் தள்ளுறது. அந்த ஏதாவது இங்கே விழுந்துச்சுன்னா, இது என்னது, இது நீ இங்கே போட்டியா, அதை போட்டியா, இப்படி போட்டியா, எப்படி நீ இதை பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு என்ன பண்ணுவோம், பக்கத்து வீட்டுக்காரங்களோடு தான் நமக்கு அதிகமான பகைமை சண்டையெல்லாம் உருவாகும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் அடுத்திருப்போரோடு நட்புறவோடு இருக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் கடவுளுக்கு பிடிச்ச ரெண்டாவது காரியம். எனவே நாம் அடுத்து இருப்பவர்கள், நம்ம பக்கத்து வீட்டுக்காரோடு நமக்கு சண்டையா, இந்த உயிர்ப்பு பெருவிழா உண்மையான உயிர்ப்பு பெருவிழாவாக மாறணும்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும், அடுத்து இருப்பவர்களோடு பகைமை இல்லாமல் நட்புறவோடு இருக்கும். அது பணி செய்கிற இடம் இருக்கலாம், நம்ம வேலை செய்கிற இடத்துலையா இருக்கலாம், அல்லது நம்ம வீட்லையா இருக்கலாம், நம்ம பயணம் செய்யக்கூடிய எந்த இடமா இருந்தாலும் அங்கே நாம் நட்புறவோடு இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். மூணாவது கடவுளுக்கு பிடித்தமானது எது? தங்களுக்குள்ளே ஒன்றித்து வாழுகின்ற கணவன் மனைவி. இதுதான் கடவுளுக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்றாக இருக்கின்றது. இந்த ஒன்றிப்பு என்பது ரொம்ப முக்கியம். அங்கே ஒற்றுமை நட்பு மட்டும் பத்தாது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஒரே வீட்டில் நட்போடு வாழ்வாங்க, கணவன் மனைவியாக வாழ மாட்டாங்க. லைக் ஃப்ரெண்ட்ஷிப் லிவிங் அண்டர் ஒன் ரூஃப்
அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே கணவன் மனைவிக்குள்ள என்ன இருக்கணும்? ஒன்றிப்பு இருக்கணும். அங்கே நட்பு மட்டும் பத்தாது, ஒற்றுமை மட்டும். நாங்கள் ஒற்றுமையாக தானே இருக்கு, ஒற்றுமை மட்டும் பத்தாது. கடவுள் அதுக்கு வேற ஒன்று சொல்கிறார், நீங்கள் ஒன்றிப்போடு இருக்க வேண்டும். அந்த ஒன்றிப்பு ரொம்ப முக்கியமான விஷயம். கணவன் மனைவியிடையே காணப்படுகின்ற ஒன்றிப்பு. அந்த ஒன்றிப்பு எப்படி கிடைக்கும்? எதை செய்தால் நமக்கு ஒன்றிப்பு கிடைக்கும்? எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 25 பாருங்க. அங்கே சொல்லுகிறார், திருமணமான ஆமாம், திருமணமான ஆண்களை நீங்கள் எப்படி இருக்கணும்? உங்கள் மனைவிக்கு அன்பு செலுத்தணும். அடாவடிலாம் பண்ணக்கூடாது. நீங்கள் மனைவிக்கு அன்பு செலுத்துங்கள், ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார். அதே போல் நீங்கள் கணவர் எப்படி இருக்கணும்? மனைவியை அன்பு செலுத்தக்கூடியவராக இருக்கணும். அது 23வது திருவசனத்தை பாருங்கள். 22:5-22. ஆமாம், திருமணமான பெண்களே நீங்கள் உங்கள் கணவனுக்கு எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கும் நீங்கள் பணிந்திருக்க வேண்டும். மனைவி கணவனுக்கு பணிந்திருக்கணும், கணவன் மனைவி மீது அன்பு செலுத்த வேண்டும். அப்போ இவங்க அன்பு செலுத்த வேண்டாமானா அப்படி கிடையாது. இவர்களும் அன்பு செலுத்தணும், இவங்களும் பணிந்திருக்கணும். கணவன் மனைவி அன்போடும் பணிந்திருக்க வேண்டும். அதே போன்று குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னா, எபேசியர் 6:1 பாருங்கள். பிள்ளைகளே, பெற்றோர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள், ஆண்டவன் அடியாருக்கு இதுவே ஏற்படுது, உன் தந்தையும் தாயையும் மதித்து நட, அப்படி நடந்தால் நீ நலம் பெறுவாய், மண்ணுலகில் நீடூடி வாழ்வா. எனவே பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் மதிப்பளிக்க வேண்டும், அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அப்பொழுது நமது வாழ்வு நீடிய வாழ்வாக இருக்கும். ஏற்கனவே சொன்னது போல் எல்லாருமே எவ்வளோ வயசானாலுமே நாம் யாரோ உடைய பெற்றோருக்கு பிள்ளைகள் தான். எனக்கு திருமணமான நம்ம நினைக்கிறது என்ன தெரியுமா? நமக்கு பிள்ளைங்க வந்துட்டால் அந்த பிள்ளைங்க எனக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும்னு நினைக்கிறோமோ தவிர, நாமளும் நம்மளோட பெற்றோருக்கு வயதானாலும் அவர்களை கீழ்ப்படிஞ்சு நடக்கணும், அவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும், அவர்களை மதித்து நடக்க வேண்டும், அவர்களுக்கு தேவையானதை செய்ய வேண்டும் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் பிள்ளைகள் தான், எவ்வளோ வயசானாலும் சரி. அதுபோல் அவர்கள் வயதானவர்களாக இருந்தாலும், இப்போ உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது கம்னரு. நிறைய பேர் வயசான வாட்டி என்ன பண்ணுறோம்? பெற்றோர்களை மதிக்கிறதே கிடையாது. உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ சும்மா கடை, எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்கள் பார்த்துக்குறோம், எங்கள் வாழ்க்கை எங்களுக்கு வாழ தெரியாதா இப்படின்னு நம்ம நிறைய பேசுவோம். ஆனால் கடவுள் அப்படி சொல்லலை. பிள்ளைகளே, பிள்ளைனா எல்லாம் தான், சின்ன பிள்ளைங்க மட்டும் கிடையாது, திருமணமான எல்லாருமே பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடங்கள். 2 அடுத்திருப்போரோடு ஏற்படுகின்ற நட்பு. 3வது தங்களுக்குள் ஒன்று வாழுகின்ற கணவன் மனைவி. இந்த 3 காரியங்களையும், கடவுளுக்கு விருப்பமான காரியங்களை நாம் செய்கின்ற பொழுது நாமும் மீட்பின் மக்களாக, உயிர்ப்பின் மக்களாக மாற முடியும். இந்த தவக்காலம் முழுவதிலும் நாம் எதை செய்திருந்தாலும் பரவாயில்லை, இந்த முக்கியமான நாட்களில் இதை கடைபிடிப்பதற்கு நாம் முயற்சி செய்வோம். அப்பொழுது நாமும் இறந்தவர்களாக இருந்தவர் உயிர் பெற்ற மக்களாக, உயிர்ப்பின் மக்களாக நாம் மாற முடியும். இயேசுவோடு நாமும் மரிப்போம், இயேசுவோடு நாமும் உயிர்ப்பை பெற்றுக்கொள்ளுவோம். தருகின்றேன் தந்தாய் என்னை தருகின்றேன், எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உனக்கு காணிக்கை, இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உனக்கு
உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைத்து தருகின்றேன். என்னோடு இணைத்து தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன். தந்தாய் என்னையும் தருகின்றேன். அன்புக்குரியவர்களே, நாம் நம் தந்தைக்கு நன்றியோடும் மகிழ்ச்சியோடு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை பொருட்கள் அவருக்கு மிகவும் ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. அருள் வழங்கும் இறைவா, நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகிறோம். உமது திருமகனுடைய பாடுகளின் மறை நிகழ்வை கொண்டாடும் நாங்கள் அதன் புனித பயன்களை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, தாயே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். எங்களுக்கு மீட்பளிக்கும் அவருடைய பாடுகளின் நாளும் மாட்சிமிக்க உயிர்ப்பின் நாளும் அண்மையில் வருவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் உயிர்ப்பினாலுமே பழம்பெரும் எதிரியாகிய அலகையை அவர் வெற்றி கொண்டார். அதில் எங்களது மீட்பின் மறைப்பொருளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் வழியாகவே உமது மாண்பை வானகத் தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி ஒன்றாக பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை அன்போடு வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த அந்த இரவில்
அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து தந்தையை மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களிடம் கொடுத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதையும் என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் வாழ்வையும் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நன்றியோடு உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மகிழ்ச்சியோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திருவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆயனாசை எல்லா திருநிலையும் ஆகிய அனைவரோடும் திருவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எது நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இன்று நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்ற எல்லா ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவுடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென். இறை மகன் இயேசு நமக்கு கற்றுத் தந்தவாறு இவ்வுலகிலே அன்பின் இறையரசு வளர மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு
ஆண்டவரை தீமைகள் அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் அனைத்து பாவங்களிலிருந்தும் குற்றங்கள் குறைகளிலிருந்தும் எப்பொழுதும் விடுதலை அடைந்து யாதொரு கலக்கமும் இன்றி நலமோடும் மகிழ்வோடும் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராம் இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு வழங்குகிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு அன்போடு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து நமக்கு வழங்கும் சமாதானத்தை எல்லாரோடும் பகிர்ந்து கொள்ளுவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம்மை பெயர் சொல்லி அழைத்த தெய்வம் நம்மில் நிறைந்து நமக்கு நிறைவான வாழ்வினை தர இந்த நற்கருணை வழியாக நம்மிடம் வர இருக்கிறார். இவரது இந்த அன்பின் விருந்திலே பங்கு கொள்ள வந்திருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார், இளைப்பாற்றி கொடுக்கின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார், இளைப்பாற்றி கொடுக்கின்றார். இருகரம் விரித்தவராய், இதயத்தை திறந்தவராய், இருகரம் விரித்தவராய், இதயத்தை திறந்தவராய், இறைவன் இருக்கின்றார், இனியும் தாமதமே. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, நம் ஆண்டவர்
என்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார், இளைப்பாற்றி கொடுக்கின்றார். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் உள்ளத்து உணர்வுகளை வலுப்படுத்தியருளும். இவ்வாறு வணக்கத்துக்கு உரிய மறை நிகழ்வுகள் குறித்து காட்டும் உமது திருமகனுடைய இம்மை சாவால் எங்களுக்கு நீர் முடிவில்லாத வாழ்வு தந்துள்ளீர் என நம்புவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரே, பாஸ்கா அருள் அடையாளங்களை இடைவிடாது பெற்றுக்கொள்ளவும் வரவிருக்கும் கொடைகளை விரும்பி எதிர்நோக்கவும் உமது நம்பிக்கையாளர்களாகிய எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகிறோம். இதனால் எங்களுக்கு புது பிறப்பு அளித்த மறை நிகழ்வுகளில் நாங்கள் நிலைத்து நின்று இச்செயல்களால் புது வாழ்வுக்கு அழைத்துச் செல்லப்படுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். இத்திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.